ஸ்ரீநகரியோட செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் நரசிங்கம்பட்டி விசஸ் மாத்தூர். இதில் டாஸ் மாத்தூர் பேட்டிங் எலெக்ட் பண்ணிக்காங்க. நரசிங்கம்பட்டி ஃபீல்டிங் வந்துட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலர் நினைக்கிறேன். ஒரு பவர் பிளே இதோட மோஸ்ட் அவாய்டட் மேட்ச்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஒரு ஸ்டார்ட்னா புஷ்பா ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட முதல் பாலே அங்கே டக் அவுட் ஆகி வெளியே போகிறாங்க. ஹார்ட் லேக் முகேஷ் இங்கே ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே மன உடச்சலுக்கு ஆளாயிருப்பான்னு நினைக்கிறேன். சரியா பேட்டில் படலை. ஆனாலும் இங்கே பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு பவுலிங் ஷேரில் நரசிங்கம்பட்டிக்கு. செகண்ட் ஒன் அப் டு அக்கறை தெளிவாக லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி கேப்பில் தள்ளினாங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். குயிக்கராக ட்ராவல் ஆச்சுன்னா பவுண்டரி போயிடும் கண்டிப்பாக. பவுண்டரி கிடச்சிருக்கு. தான் செஞ்ச முதல் பந்தே 4 மாற்றி கொடுத்துருக்காங்க. பாண்டியா பந்து இந்த தடவை ஷார்ட் பால் பேஸ் பண்ணி எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்ப்போம். குயிக்கராக போச்சுன்னா பவுண்டரி போயிடும். நல்ல ஸ்டாப் இங்கே தரணி லைனில் ரன்னிங் முடின்னு பார்த்துருவோம். குயிக்கராக அந்த காரணத்தினால 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2. ஒரு நாளுக்கு அப்புறம் டீசன்ட் பிளே இங்கே 2. அடுத்த பந்து அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு இன்சைட் ஆச்சு. நல்லா ஸ்டாப் கூட நிர்மல் டேரெக்டாக இருந்தால் விக்கெட்டாக இருக்கும். நல்லா ஸ்டாப் நிர்மல் இங்கே டாட் பாலாக மாதிரி இருக்குது. நல்லா தடுத்து கொடுத்த காரணத்தினால டாட்டு ஓவர். நல்ல த்ரில் பந்து வச்சு போல்ட்டு நினைக்கிறேன். அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் வாட்டர் டெலிவரிங்க புஷ்பாட்ட இருந்து லாஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சு ஓவர். இந்த தடவை டாஸ் பால் ஃபிளிக் தான் போனாங்க. சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட் ரீஜனில் கேப்லையும் போயிருக்கு. நல்ல ஸ்டாப்பும் கூட மதன் இங்கே ரன்னிங் போய்ட்டு சிங்கிள் தான் கிடைக்கும். நல்ல ஃபீல்டரும் கூட நல்லா பேக்கப் இங்கே. அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த முதல் பவர் பிளேவராக முடிச்சிருக்காங்க புஷ்பா. பவர் பிளேயில் 8 ரன் ஆடிருக்காங்க மாத்தூர். செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா தரணி செட்டியார்பட்டி தரணி. செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெகிங்கில் தினேஷ் தமிழினி. முதல் பாலே உட்லத்தில் அடிக்கப்பட்ட பந்து டாட்டோட இதோ ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தரணி. ஒரு செகண்ட் ஒன் இந்த தடவை சுவிட்ச் கிட்டில் தெளிவான கனெக்டே இருந்திருக்கு. சான்ஸ் ஃபார் 6 பார்ப்போம். 6 இதோ தினேஷ் பேட்லேருந்து முதல் 6. சுவிட்ச் கிட்டு ஃபேவரட்டான ஏரியா அந்த திசையில் எப்பவுமே ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் தினேஷ். சரி பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க. 4 ரன்கள். அடுத்த பந்து இந்த தடவை ஏரி கமிட்டியை பெரிய ஷாட் போனாங்க. ஃபிளிக்கு நல்ல ஸ்டாப் கூட டேரெக்டாக தான் விக்கெட்டாக இருந்திருக்கும். டேரக்ட் ரேட்டு மிஸ் ஆன காரணத்தினால சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் அடுத்த பந்து ஸ்டேக்கில் பாண்டியா ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு தரையோட கேப்பில் போயிருக்கு. செட்டு த ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணி பேக்கப் ஸ்டாப் பண்ணி ரன்னிங் பண்ணின்னு பார்ப்போம். சிங்கிள் சிறந்தான ஒரு ஃபீல்டர்ப்பா. லாஸ்ட் மூவ் இந்த தடவை சுவிட்ச் எடுத்துருந்தாங்க. குயிக்கர் டெலிவரி இங்கே டாட் போ நல்ல ஃபுல் பேக் லென்த்தில் ஒரு டாட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க தரணி. லாஸ்ட் ஒன் மோர் இந்த தடவை டாப் பேட்ச் மாட்டிருக்காங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட்டான்னு பார்ப்போம். நல்ல டேக் அண்ட் சோனா விக்கெட் நல்லா அடிக்கும் இந்த தினேஷ் ஆட்டம் வந்து வெளியே. அட்லாஸ் இந்த விக்கெட்டோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க தரணி. முடியல 14 ஆடிருக்காங்க மாத்தூர் 2 வீலேருந்து. புஷ்பா அவருக்கான செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டிங்கில் பாண்டியா. முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் அங்கே அருண் விக்கெட். இந்த ஓவரில் முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்காங்க புஷ்பா. நல்ல ஸ்டார்ட் மொட்டாசா போன மேட்ச்சில் முதல் பந்தே 6 அடிச்சு வெளியே போனாங்க. இந்த தடவை தப்பான பால் ஃபிளிக்கு போனாங்க. சான்ஸ் போ நல்ல ஸ்டாப் கூட வசந்த் டேரெக்டாக தான் விக்கெட்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இங்கே சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் அடுத்த பந்து ஸ்டெகிங்கில் தினேஷ் புஷ்பா டு தினேஷ் எக்ஸ்பீரியன்ஸ் டு அன்எக்ஸ்பீரியன்ஸ். இந்த தடவை எக்ஸ்ட்ரா கவரில் பிச்சுட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் அங்கே நாகு லைனில் ரன்னிங் பிட்வீன் சிங்கிளாக கிடச்சிருக்கு. நல்ல த்ரோ கூட சிங்கிள். ஆப்டர் அக்கறை தெளிவாக ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்ப்போம். பவுண்டரி கிடச்சிருக்கு. இதோ மொட்டா சாப்பாட்டில் வந்துட்டு முதல் 4 ஸ்விட்ச் கிட்டில் தெளிவான கணக்கு இருக்கு. குயிக்கராக போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி வரும். பவுண்டரி பேக் டு பேக் 2 பவுண்டரிஸாக கொண்டு வந்துருக்காங்க. ஏர்லியா மொட்டாசா லாஸ்ட் 1 நினைக்கிறேன். இந்த ஓவரோட லாஸ்ட் 1. டாஸ் போர்டு எக்ஸ்ட்ரா கவரில் தெரிஞ்சுட்டு தான் போயிருக்கு. கேப்பில் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் தரணி இங்கே பேக்கப்பில் போய் நல்ல த்ரோ கூட சிங்கிள். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க புஷ்பா. 3 ஓவர் முடியல 25 ஆடிருக்காங்க மாத்தூர். 4th ஓவர் ஸ்டார்ட்னா வசந்த். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டிங்கில் மொட்டாசா இது வரைக்கும் செட்டில்டு பேட்ஸ்மேன். ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. நல்ல பேட்லையும் நிற்கிறதுக்கு கேட்ச் ட்ராப் ஆகி பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். குயிக்கராக போயிருக்கு. பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி மொட்டாசா பேட் வந்துட்டு முதல் பவுண்டரி இந்த ஓவரில். 4 ஓட்டங்கள். இந்த தடவை அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு தரையோட குயிக்கராக போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் மதன் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். நல்ல த்ரோ சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் அடுத்த பந்து இந்த தடவை பெரிய சுத்தலுக்கு போனாங்க. ஹுட்லந்தில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால் ஃபுல் பேக் லென்த்தில்.
அப் டு அக்கரில் வித்தை குக்கு அதை பந்து வச்சு மாடிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல டேக் அண்ட் ரவீந்திரண்ணா முக்கியமான கேட்சை நல்லா கீழே போய் அண்டரில் போய் எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்ல கேட்ச் இங்கே. இது வரைக்கும் நல்லா அடிக்குது தினேஷ் ஆட்டமிலேருந்து வெளியே. பழனி ஆல்ரெடி விக்கெட்லாம் போயிருக்கு. இப்போது ஸ்ட்ரைக்கிங்கில் பழனி கட்டுக்கு போனாங்க விரட்டி எம்பஸ்கால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ரீபோர்ட் ஏறி கமிட்டி ஆகினாங்க. லோட்டாஸாக கீழே தள்ளியிருக்காங்க ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் பார்த்தா மிஸ் ஃபீல்ட் ஆகிருக்கு. ரன்னிங் பிட்வீன் 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. நல்ல கால் இங்கே மொட்டாசாட்ட இருந்து. அடுத்த பந்து இந்த தடவை குட்லத்தில் அடிக்கப்பட்ட பந்து ஏறி போனதை பார்த்து தெளிவாக முன்னாடியே குத்துனாங்க பேக் ஃபுட்டில். டாட் போ எல்லாம் சீந்தட்டோட இந்த ஊர் முடிச்சிருக்காங்க. முடிவில் 33 ஆடி இருக்காங்க. மாத்தூர் 5th ஓவர் ஸ்டார்ட்னா ரவீந்தர் முதல் பாலே பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காங்க. ஸ்கொயர் லெக் திசையில் முதல் பாலே 6 பாம் வெல்கம் பண்ணியிருக்காங்க. பவுலரை டார்கெட்டு தீர்மானிக்கக்கூடிய ஓவரில் முதல் பாலே 6 மாற்றி கொடுத்துருக்காங்க மொட்டாசா. இந்த தடவையும் பெரிய ஷாட்டுக்கு தான் போனாங்க. ஃப்ளாட்டாகவே பேருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் கூட கார்த்தி ரன்னிங் முடின்னு 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. நிற்க வச்சு மாறி இருக்காங்க. இந்த தடவை அது பேட்ஸ்மேன் தப்பு இல்லை கண்டிப்பாக. இங்கே பவுண்டரி 2 மாறி இருக்கு. ஈஸி டூ சாரி. இந்த தடவை சுவிட்ச் கிட்ட சரியான கனெக்ட் இல்லை. ஹைட் தான் பேருக்கு டிஸ்டன்ஸ் போகலை. டேக்கன் கபில் இங்கே விக்கெட். நல்லா அடிக்கிறத மொட்டாசா இப்போ ஆட்டமில் வெளியே ரெஸ்பான்சிபிள் இன்னிங் சொல்லான்னு இருக்காங்க கூட சொல்லலாம். மொட்டாசா செக்கில் நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் 3 முடிஞ்சு ஓவர். பெரிய ஷாட்டுக்கு போனால் விட்லேருந்து அடிக்கப்பட்ட பந்து டாட் பவுல் விக்கெட்டுக்கு போனாங்க. அம்பேத்கால் என்னன்றது பார்ப்போம். வார்னிங் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5th ஒன் இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்லோ ஏர். இங்கே தரையோட தடவை கேப்பில் தள்ளாங்க ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். செகண்ட் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடின்னு பார்ப்போம். 2 ரன்னுக்கான காலம் இல்லை. மோஸ்ட்லி இங்கே பழனிக்கு லாஸ்ட் பாலை கொடுத்துருக்காங்க. பிக் ஹிட்டுக்கான ஸ்ட்ரைக்கை கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இங்கே ஸ்ட்ரைக்கில் பழனி லாஸ்ட் 1 மோர் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து 1 மோர். டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. டாஸ் பாலை கண்டிப்பாக இந்த மேட்ச் தான் திருப்பூணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 ரன்னுக்கான கால் இருந்திருக்கு. ஓவர் த்ரோ மாதிரி நல்ல ஸ்டாப் சூற கொண்டு அருண் இங்கே ரன்னிங் முடின்னு 2 ஈஸி டூ அட்லாஸ் இந்த 2 இந்த இன்னிங்ஸையும் முடிக்கிறாங்க. இல்லை 44 அடிக்காங்க. 45 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கார்த்தி மற்றும் நிர்மல் போன மேட்ச் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் 2 பேருமே விளாண்டு மேட்ச் எடுத்து கொடுத்தாங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி நான்சிக்கில் நிர்மல் ஃபஸ்ட் பவர் பிளே ஒரு ஸ்டார்ட்னா தினேஷ். ஃபஸ்ட் பவர் பிளேயோட ஃபஸ்ட் பால் தினேஷ் டு கார்த்தி ஹெட் டு ஹெட்டாக இருக்கும் இந்த மேட்ச்சு. ஃபஸ்ட் பால் முதல் பாலே டாஸ் போல் இங்கே கேப்பில் போயிருக்கு. பிக்ரா பவுண்டரி கிடச்சிரும். லோட்டாஸாக பவுண்டரியை மாற்றி கொடுத்துருக்காங்க. கார்த்தி முதல் பாலே பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு நரசிங்கம்பட்டிக்கு. இந்த தடவை ஷார்ட் பால் பேட்டில் அவுட் சைட் எட்ஜு. நல்லா ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். இங்கே போன பால் கன்சிடர் பண்ணி 3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து. இந்த தடவை ஷார்ட் பால் மாடிக்கான நினைக்கிறேன். டாப் பேட்ச் ராஜாஜி நல்லா டேக்கனா. ராஜாஜி விக்கெட் நல்லா அடிக்குது. நிர்மல் ஆட்டம் வந்து வெளியே முக்கியமான விக்கெட்டை ஏர்லேயே பறித்து கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். தினேஷ் இங்கே நியூ பேட்ஸ்மனா சுமன் இங்கே ஸ்ட்ரைக்கில் 1 டவுன் பேட்ஸ்மனா சுரக்குண்டு சுமன் டிஎன் போலீஸ் சுமனா. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை தெளிவாக அடிக்கப்பட்ட பந்து அம்பேத்கால் டாட்டா ஒயிடான்னு பார்ப்போம். அம்பேத்கால் ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ரீபால் போன பால் ஒரு ஒயிட் கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷார்ட் பால் இந்த தடவை குயிக்கராகவே வந்து குட்லத்தில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். அடுத்த பந்து ஸ்லோயராக தூக்கி போட்டாங்க. ஒயிடு டாப் மேட்டு நோ பாலும் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். அடுத்த பந்து இந்த தடவை தெளிவாக பாக்ஸில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். கம் பேக் இன் டெலிவரி ஃப்ரம் தினேஷ். டேரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். இங்கே ஒரு சிங்கிளும் கிடச்சிருக்கு. நல்லா ட்ரை ஆனாலும் இங்கே சிங்கிளாக மாறி இருக்குது சிங்கிள். அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. இந்த தடவை நல்ல ஒரு லென்த் ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பால் பேக் டு பேக் அனுப்பிச்சுட்டு டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க தினேஷ். இங்கே பவர் பிளேயோட இதோட அந்த டாட் 10 ரன் ஆடி இருக்காங்க. நரசிங்கம்பட்டி செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா பழனி. ஸ்டார்ட் பண்ண பழனி செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பால் ஸ்விட்சிருக்கான ட்ரை ஸ்ட்ரைட் டு த பாடி அவே. நல்ல ஸ்டாப்பும் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். செகண்ட் பால் பழனி டு கார்த்தி. இந்த தடவை டாஸ் பாலாக ஃப்ளிக்கிக்கு தான் போனாங்க. சான்ஸ் ஃபார் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து. இந்த தடவை நல்ல திருவிழ் பந்து வீச்சு நல்ல ஃபுல் பேக் லென்த்தில் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பழனி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அவுட் சைட் ஏஜ் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட பேக்கப் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரோ சிங்கிள்.
நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து இது வரைக்கும் டீசெண்டாக போட்டாங்க. இந்த தடவையும் அப் டு அகரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு சிங்கிள் கிடைக்கும். நல்ல த்ரோ இங்கே ராஜாஜினா நல்ல பேக்கப்பும் கூட சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் மோர் இருந்துச்சு ஓவர். இந்த தடவை நல்ல ஒரு திருவள் பந்து வச்சு அப் டு அகரில் வித்தே கொடுக்காம டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க பழனி. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா யங்ஸ்டர் மதன். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் மதன் டு சுமன். இந்த தடவை ஸ்கூப்பான ட்ரை கேட்ச் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். பேக்கப் நல்ல ஸ்டாப் கூட சிங்கிளோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க மதன். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஏரி கமிட்டியை பெரிய விஷயத்துக்கு போனாங்க. ஹுட்லேருந்து அடிக்கப்பட்ட பந்து டாட் பால் புக் ஃபுட்டில் பேக் ஃபுட்லேருந்துல அருமையாக போட்டிருக்காங்க இந்த பந்தை. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஆப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் கண்ணா நல்ல ஸ்டாப் கூட நல்ல கிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருக்கும் சிங்கிள். அடுத்த பந்து இது வரைக்கும் கான்சிக்யூட்டிவாக பெரிய ஸ்கோர் இல்லாமல் போட்டிருக்காங்க மதன். இந்த தடவை ஹுட்லேருந்து அடிக்கப்பட்ட பந்து பாடி அட்டாக் ஸ்ட்ரெயிட் டு த பாடி நல்ல ஸ்டாப் கூட பேக்கப் சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். சும்மா இருந்துச்சு ஓவர் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட்டாகவே எடுத்துருக்காங்க. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் கூட நல்ல டைவ் இங்கே தினேஷ் நாட்டிலேருந்து வாட்டா எஃபோர்ட் இங்கே மேட்ச் எடுக்கிறதுக்கான எஃபோர்ட்டாக இங்கே காட்டியிருக்காங்க தினேஷ். ரன்னிங் முடியும் ஈஸி டு ஒன் மோர். இது வரைக்கும் எந்த பெரிய ஸ்கோர் இல்லாமல் டீசெண்டாக போட்டிருக்காங்க. க்ரூசியலான ஓவராக நினைக்கிறேன் இந்த ஓவர். லாஸ்ட் ஒன் மோர் சரிங்களா கார்த்தி இந்த தடவை ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. தலையோட தடவை கேப்பில் நல்ல ஸ்டாப் கூட நல்ல த்ரோட தான் கண்டிப்பாக விக்கெட்டாக இருக்கும். இங்கே சிங்கிள் லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க மதன். நல்ல ஓவராகவே போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஓவரை. 300 முடியல 21 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 12க்கு 24. ஃபோர்த் ஓவர் ஸ்டார்ட்னா பழனி அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் ஓவர் நல்லா போட்டு கொடுத்த காரணனால ரெண்டாவது ஓவரை பழனிக்கு தான் கொடுத்துருக்காங்க. மதம் நல்லா தான் போட்டாங்க. இந்த தடவை குத்துனோட நல்லாவே திரும்பி இருக்கு. அப்டே நேரத்தில் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை. இந்த ஓவர் தான் முக்கியமான ஓவராக இருக்குன்னு நினைக்கிறேன். மேட்ச் ஓவர். நெக்ஸ்ட் ஒன் அகைன் இந்த தடவை கிளியர் போல்ட் ஆஃப் ஸ்டம்பை கிளியராக பதம் பார்த்துருக்கு விக்கெட். பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் 2 பந்தை முக்கியமான ஓவரில் டாட் பாலாவும் மாற்றி கொடுத்து ஒரு பாலை விக்கெட்டாகவும் மாற்றி கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் கபிலன். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் பால் நினைக்கிறேன். இது வரைக்கும் நல்லாவே போட்டிருக்காங்க. இந்த தடவை குத்துனது நல்லாவே திரும்பி இருக்கு. உட்லாந்தில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். லாஸ்ட் 2 மோர். இந்த தடவை வித்தை கொடுக்காத பந்து வச்சு அப் டு அக்கிங்லேருந்து பவுலர் எடுத்தாங்க போய் சிங்கிள் அலோவ் பண்ணுறதுல தப்பு இல்லை. சிங்கிள் கொடுத்துருக்காங்க சிங்கிள் தப்பந்து. இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க ஃபுல்லாக வாட்ச் பண்ணி சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கனுங்க. அண்டரில் போய் முக்கியமான கேட்சா நல்லாவே எடுத்து கொடுத்தாங்க தினேஷிங்க. மேட்ச்சில் ஃபுல் எஃபோர்ட்டை போட்டுக்கிருக்காங்க 2 பேருமே. ஃபீல்டிங் சைடோ பவுலர் சைடோ சொல்ல முடியாது. மேட்ச் எப்போ வேணால் மாறும். பேட்ஸ்மேனு அங்கிட்டு கண்டினியூஸாக நிறையா பேர் இருக்காங்க கூட சொல்லலாம். நரசிங்கப்பட்டிக்கு ஜெகன் நினைக்கிறேன் ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சு ஓவர். இந்த பால் தான் மேட்ச் பால்னு கூட சொல்லலாம். அப் டு அக்கரை தெளிவாக டிரைவுக்கு தான் போனாங்க லாங் ஆனில். ஸ்டேட் த ஃபீல்டர் தினேஷ் நல்ல ஸ்டாப் கூட சிங்கிளை தவிர ஓட முடியாது கண்டிப்பாக. தினேஷ் கைக்கு போனால் சிங்கிள். லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. 23 ஆடி இருக்காங்க. 6க்கு 21. இந்த ஓவரை 3 ரனில் போட்டு கொடுத்துருக்காங்க. பழனி க்ரூசியலான இடத்துல நல்லாவே போட்டு கொடுத்துருக்காங்க. பழனினா வெல் பிளேனா 21 அப்படின்ற இடத்துல ஸ்ட்ரிங்கிங் இல்லை ஜெகன். நான் ஸ்ட்ரிங்கிங் இல்லை பவுலிங் இல்லை கண்ணன். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் போலே டாப் பேட்ச் மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். கேப்பில் நல்ல ஸ்டாப் 2 அலோவ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். ஈஸி டூ. அடுத்த பந்து இந்த தடவை குத்துனது நல்லாவே திரும்பி இருக்கு. நல்ல ஒரு திருகல் பந்து வச்சு கண்ணன் கையிலேருந்து டாட் பால். 4க்கு 20 மேட்சை மாத்திரானு பார்ப்போம். இந்த பால் மேட்ச் பாலாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த பால் அடித்தா கான்ஃபிடென்ட் கொடுக்கும் பேட்ஸ்மேனுக்கு. இந்த பால் அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். லாங் ஆஃப் திசையில் பிச்சுட்டு போயிருக்கு. கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. முக்கியமான கேட்சாக இருந்திருக்கும். மேட்ச் ஓவரில் கேட்ச் ட்ராப் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு. சிங்கிளாக மாறி இருக்குது சிங்கிள். மீதமுள்ள 3க்கு 19. கண்டிப்பாக 3 பெரிய ஷீட் ஆடணும் மேட்ச் ட்ராப் பண்ணா கூட. இந்த தடவை நல்ல ஒரு திருப்பி வந்து வச்சு டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. பேக் ஃபுட்லேருந்து அடிச்சு டாட் பால். 2க்கு 19. இங்கே ஆல்ரெடி மேட்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்க மாத்தூர். நல்லாவே டிஃபெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. தரையோட தர கேப்பில் தான் போயிருக்கு. சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க சிங்கிள். ரிமைனிங் 1 ஆல்ரெடி மேட்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்க. மேட்ச் கஷ்டப்பட்டு ஒரே ஆளுங்க ஃபீல்டிங் சைடு பார்த்தா தினேஷ் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. பவுலிங் சைடில் பழனி மற்றும் மதன் 2 பேருமே 5 ரனில் 3 ரனில் போட்டு கொடுத்து மேட்சை கொண்டு வந்திருக்காங்க கடைசி ஊர் வரைக்கும். லாஸ்ட் ஒன் மோர். பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் ஃப்ளாட்டாக ஒரு 6. லாஸ்ட் இந்த 6ஓட இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க மாத்தூர். வெல் பிளேட் பை நரசிங்கப்பட்டி.